ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் திருவண்ணாமலையில் இருக்கோம். அடுத்த பிளான் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? சாப்பிட போகிறீங்களா? நோ, ஃபஸ்ட்டு டீ சாப்பிடுமா? டீ சாப்பிட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போய் முடிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும், ஓகேவா? ஏன்னா கோயிலுக்கு போகிறது முன்னாடி சாப்பிடக்கூடாது. ஸோ மார்னிங் டு ஆல். மறுபடியும் மார்னிங் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது இன்னைக்கு கிளைமேட்? எப்படி இருக்குது? ஊட்டியில் இருக்கிறியா? ஏசி ரூமில் வந்துட்டு ஊட்டியில் இருந்து ஃபீல் பண்ணுறா போல. கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மலையில் தான் வந்து கொடிதீபம் ஏற்றுவாங்க, தெரியுதுங்களா? முன்னாடி போகிறது எங்களுடைய வழிகாட்டி, எங்களோட பாடி கார்டு. பின்னாடி சின்ன தளபதி, அவர் வந்துட்டு வால்பாறை வரதன். நடந்து போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. திருவண்ணாமலை ஏரியா நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கிரிவலம் போகிறது வந்துட்டு இந்த மலையை தான் சுற்றி வருவாங்க, தெரியுதுங்களா? இந்த மலையை சுற்றி வர்றது தான் கிரிவலம். எனக்கு தெரியாது, நான் கிரிவலம் போனதில்லை. இவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு எவ்ரி பௌர்ணமிக்கு போவீங்கள்ல, எந்த மலை? அந்த மலையை தானே சொல்லு. ஐ திங்க் அந்த மலை தான் நினைக்கிறேன். அந்த மலையை சுற்றி ரவுண்டு போவாங்க. அப்படியா? எல்லா பௌர்ணமிக்கும் இவரோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு இந்த கிரிவலம் வருவாங்க. இங்கே எவ்ரி மந்த் கண்டினியூஸாக வருவாங்க. கரெக்டாக சொல்லிட்டேன். இவர் வந்துட்டு இந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ண சொன்னார் உங்களுக்கு, நான் சொல்லிட்டேன். அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்கும் தெரியணுமா? துர்க்கை அம்மன் கோவில். காலையில் டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. ராஜகோபுரம் தெரியுது பாருங்கள். ஸோ அதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். பட் ஆனால் இது கோவிட் டைம், எங்களால் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போக முடியுமான்னு தெரியல. கேட்டோம். பர் டே வந்துட்டு 5000 தான் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. பர் டே 5000 தான். ஆமாம், பர் டே 5000 தான் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. கிரிவலம் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நிறைய கோயிலுங்க, சின்ன கோயிலுங்க நிறைய இருக்கும். கோயிலுக்குள்ளே வந்துட்டு அலோடு கிடையாது. கோயிலுக்கு உள்ளே போகிற வரைக்கும் என்னால் வீடியோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். கோயிலோட ராஜகோபுரம் இங்கேயே தெரியுது பாருங்கள். கோயில் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ பசங்களுக்கு வந்துட்டு டீ சாப்பிடணும் அப்படின்னாங்க. ஒரு டீ சாப்பிட்டு என்ன வருதா? டீ சாப்பிட்ருவோமா? ஓகே. எத்தனை? 2 காஃபி ஒரு டீ. 2 காஃபி ஒரு டீ. தெரியுமா? ஒரு பால் ஒன்று. காஃபி வெளிமணி காஃபி குடிச்சா நல்லதில்லை. இது உள்ளே போனால் நல்லா இருக்கு. இது உள்ளே போனால் நல்லா இருக்கு. யாருக்கு பால்? பால் குடிக்கிற குழந்தை இவர் மில்க்மேன். 50 வயசு ஆச்சு, பால் குடிச்சிருக்காரு. இவரை பார்த்தா யாரும் 50 வயசுன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வயசாகலை, பால் குடிச்சே பழகிட்டீங்களோ? குடிக்கிற அழகே அழகுதான் பாருங்க. இவரை பார்த்தா யாராவது 50 வயசு சொல்லுவாங்க. இன்னும் கூட ஜீன்ஸு ஷர்ட்லாம் போட்டு பித்தமாக இருக்காரு பாருங்க. வணக்கம் சார். காஃபி நல்லா தான் இருக்கு. இன்னும் சூப்பராக இருக்கு. எங்களை பார்த்தா இப்போ நல்லா பக்தி கலாச்சமாக தெரியுதுங்களா? ஏன்னா இங்கே ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்குது, ரெட்டை பிள்ளையார் திருக்கோயில். ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் 2 பேரும் பக்தி பரவத்தில் மூழ்கிட்டோம். பார்த்தாலே தெரியும். இப்போ ராஜகோபுரம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். கைஸ், ஆன்லைன் டிக்கெட் தான் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கோயிலுக்கு போகிறோம். இப்போது கோயிலுக்குள்ளே தான் இருக்கும். கோயிலுக்குள்ளே வந்துட்டு அலோவ் பண்ணிட்டாங்க டிக்கெட் இல்லாமல். ரொம்ப அமைதியாக இருக்குது. எல்லாமே ஆக்சுவலாக க்யூவில் தான் விட்டுருக்காங்க. முதல்ல வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டு க்யூ தான். ஸோ இந்த சைடு சாமியை பார்த்துட்டு நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக சாமியை பார்த்துட்டு பேக் வழியாக நம்ம வெளியே போயிடணும். இந்த கோயிலில் இருக்கிற பெரிய நந்தி. வெற்றிகரமாக வந்துட்டு கடவுளை பார்த்துட்டு வந்தாச்சு. என்ன பேசுறதுனே தெரியல. வெல்கம் டு சாண்டா எல்லாமே 90s கிட்ஸ்லேயே சார் இன்னும் 90s கிட்ஸ்லேயே இருக்காரு. நாங்கள் திவ்யமான தரிசனம் கிடைச்சிது இன்னைக்கு. பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டில் வந்தோம். பட் ஆனால் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். சிவனுடைய அருள் எங்கள் எல்லாரும் கிடைச்சது, இன்க்ளூடிங் கேமராமேன். இருக்கும். ஸோ பிரசாதம் வாங்கியாச்சு, அதையும் நாங்கள் சாப்பிட போகிறோம். லட்டு சார் வந்து லட்டு வாங்கியிருக்காராம். தெரியுதா? லட்டு காமிச்சியா? ஆசை பேர் காமிச்சியா? குறிச்சு சாப்பிட்றது காமிச்சிட்டேன்.
இதுக்கு பேர் தான் லட்டு. இதுக்கு தான் சாப்பிடணும். எப்படி எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? நிமிஷம் எடுத்துக்கோ. முழுசாக ஒரு லட்டு லட்டு ஸ்வீட் எடு கொண்டாடு. சாமியை பார்த்து அருளில் பேசிருக்கீங்களோ? அவருக்கு அருள் வந்து நேற்று இதுவே ஒவ்வொரு அருள் வந்தது. புளியோதரை இன்னொன்று இந்த இருக்கு இந்த இருக்குல்ல, ஏன்னா கடைசி ஃபினிஷிங் கொஞ்சம் காரமாக இருக்கணும். டேஸ்ட்டு அது கோயில் பிரசாதம்ல. கோயில் புளியோதரை கோயில் புளியோதரம். அருதம் சாப்பிட்ற அழகே தனி. எம்மியா இருக்கு. எம்மியா இருக்கா? சூப்பராக இருக்கு. சாமியை பார்த்தாச்சு, நல்லா கும்பிட்டாச்சு. என்ட்ரி வந்து ராஜகோபுரம் வழியாக வந்துட்டு இந்த சைடு வெளியே போகணும். எக்ஸிட்டு ஒரு வழி தான் ஆக்சுவலாக. வந்துட்டு திருப்பி அதே வழியில் போக முடியாது. கோயிலேருந்து வந்தாச்சு, ஆனால் செம்ம தண்ணி தான் எடுக்குது. ஸோ இங்கே ஒரு ஜூஸ் கார்னர் பார்த்தோம், ஜூஸ் கேஃபே. ஸோ இங்கே தான் போகிறோம். கொஞ்சம் ஐஸாக இருக்கு. கொஞ்சம் ஐஸாக இருக்கா? நைஸாக இருக்குது. இவருக்கு ஐஸாக இருக்குது. 2 லெமன் எனக்கு தான். லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட், திருவண்ணாமலை vlog வந்துட்டு முடிய போகுது கிட்டத்தட்ட. நாங்கள் ஆன் த வே டு ஹோம். பட் இங்கே வந்துட்டு வந்தவாசியில் இருக்கோம். வந்தவாசி எதுக்கு ஃபேமஸ்ன்னா பாய்ங்களுக்கு ஃபேமஸ். வந்தவாசி பாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்தவாசி பாய் வந்துட்டு இருக்குது. எனக்கு பிடிச்சா நான் அதையும் வாங்கிடுவேன். அதையும் பார்க்கலாம். பாருங்கள், சின்ன சைஸ் பாயில் வந்து எல்லாமே இருக்குது. என்ன உங்கள் பேர் சொல்லுங்கள்? என் பேர் ஃபரூக். ஒரு பேர் என்ன? எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க வந்தவாசியில்? வெக்கப்படாதீங்க, பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோவில் வரதெல்லாம் அவரும் இங்கே ஷை டைப்பாக இருக்கார். ஏன்னா வந்தவாசிக்கு வந்துட்டு ஃபேமஸ் பாயின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வியாபாரம் எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து தாத்தா வந்து அவரே வந்து பாய் அரியில் நெய்வாங்கல்ல. ஆமாம், அதுலேருந்து இப்போ மிஷினில் தான் பண்ணுறோம். என்னென்ன டைப் இருக்குது? டிசைன் பாய்ங்க, சாதா. இது டிசைன் பாய். இது எல்லாமே டிசைன் பாய் தான். டிசைன் பாய். கல்யாண பாயின்னு சொல்கிறாங்க, அதில் ரொம்ப பெருசாக இருக்கும். இதே தானா? இதுதான் கல்யாண பாய். அதுக்கப்புறம் இது வந்து பந்தி பாய் தான். சாப்பிடும்போது உட்காந்து குழந்தை பாய். ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு குழந்தை பெட்டில் போட்டது குழந்தை. எவ்வளோ இது? அருங்க 60 rupees தான். நல்லா இருக்குது. விலையும் வந்துட்டு சலிப்பாக தான் இருக்குது. நம்ம சேனல் நேம் சொல்லி வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கும். பாய் எல்லாம் பார்த்துட்டோம். பட் ஆனால் இப்போ இதில் வந்து என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்ட்டு அவரே காட்டுவார். இது ஸ்டார் டிசைனு. இது வந்துட்டு மயில் பாய். இது வந்துட்டு பீகாக். அந்த டிசைன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து மான் டிசைனில் இருக்குது. மானோட இது இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுவும் கலர் நல்லாயிருக்கு. யானை டிசைனில் ஒரு பாய். இப்போ நாம் என்ன டிசைனில் வேணுமோ கேட்டால் அந்த மாதிரி பண்ணி தருவீங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் கேட்டிங்கன்னா அதே வந்துட்டு இவங்க நெய்து தருவாங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் ரெடி பண்ணி தராங்க. கம்மி விலை பண்ணி தரோம். ஓகே ஓகே ஓகே. நம்ம சேனல் நேம் சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் உண்டு. ரொம்ப சீப்பாக தான் இருக்குது பாய். அதுவும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பர் வேணும்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சப்போஸ் திருவண்ணாமலை இல்லை இந்த சைடு போகும்போது, வந்தவாசி பக்கம் போகும்போது, காஞ்சிபுரம் ரூட்டில் நீங்கள் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கி. ஹலோ கைஸ், எங்களுடைய திருவண்ணாமலை vlog இதோட முடிஞ்சுது. நடுவில் வந்துட்டு கொஞ்சம் கேமரா ப்ராப்ளம் இல்லை குவாலிட்டி இருந்தால் ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸ். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நாங்கள் மொபைலில் தான் வந்துட்டு இது வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கேமரா வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு பட்ஜெட் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய யூடியூபர் கிடையாது. இப்போ தான் ஜஸ்ட் அப்கமிங் யூடியூபர். ஆஃப்டர் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தானதுக்கு அப்புறம் தான் ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குறிக்கோள் வச்சிருக்கேன். உங்களோட ஆதரவால் நாங்கள் ஒரு கேமரா ஒன்று வாங்கி ஒரு குவாலிட்டியான வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக குவாலிட்டியோட வீடியோஸ் வந்து நாங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக கொடுப்போம். ஒரு நாள் கழிச்சு தான் நான் என்னோட ஃபேமிலியை பார்க்க போகிறேன். ஸோ அவங்களோட ரியாக்ஷனை பாருங்கள். ஒரு நாள் கழிச்சு என்னை பார்த்தோன்னே என் பசங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்ட்டு நீங்களும் பாருங்கள். நான் கேமரா ஆன்லேயே வச்சுட்டு நான் போகிறேன். சப்பாத்தி கொஞ்சிட்டு இருக்காங்களா? சிஎம் வர மாட்டாங்க, அவங்க வந்துட்டு டூ விட்டுருக்காங்க என்கிட்ட. ஓகே, ஹாய். ஓகே, இந்த திருவண்ணாமலை vlog உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய். அட்லாஸ்ட் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நிம்மதியா இருக்கு. see you, டாடா, பாய்.